நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க. கடகராசி என்பர்களே, ஆகஸ்ட் மாதம் சிறப்பானதாக இருக்கும். பாருங்க, கடகராசினாலே நம்ம பெஸ்ட்டாக நினைச்சிடுறோம். காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய குரு பகவான், ராசியில குரு பகவான் இருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய குரு சிறப்பா இருப்பாரு. அந்த இடத்த சுத்தமா வச்சுப்பாரு, கடகத்தை நல்லபடியா பார்த்துப்பாரு. குரு இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடமும் சிறப்பாகும். ஒரு இடத்துல ஒரு குரு உக்காந்து இருக்காருன்னா அந்த இடம் ரொம்ப கிளீனா இருக்கும், நீட்டா இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஒரு கிளியர்னஸ் இருக்கும். ரெண்டு தானே முக்கியம், கான்ஃபிடென்ட்டும் கிளியர்னஸும் ப்ளஸ் பிளான். இந்த மூணும் இருந்ததுன்னா அடுத்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம தாண்டி போயிடலாம். கான்ஃபிடென்ட் இல்லாம அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தைரியம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, குழப்பம் மட்டுமே இருந்ததுன்னா எதை செஞ்சாலும் நமக்கு சரிபட்டு வராது. உண்மையே இல்லையா? அப்ப கடகராசி என்பர்களே, நம்பிக்கை பிறக்கும். உங்க மனசுல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்குது, அல்லது ஒரு மனசு ஒரு குழப்பமா இருக்குது, ஒரு டிப்ரெஷனா இருக்குது, ஒரு தூங்காம இருக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது, ரொம்ப நேரமாயி தூக்குறது, கால் பிரச்சனைகள், பின்னங்கால் பிடிச்சி இழுக்கிறது, நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். யாருக்காவது இந்த கால் சனி, கடகராசிக்கு கால் பிடிச்சி இழுக்குதுன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய கைப்பிடியில் நீங்க இருக்கிறீங்க, அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சனி தசை நடக்கலாம், இல்லை சனி புத்தி நடக்கலாம், இல்லை ஏதோ உங்க ஜாதகப்படி சனியுடைய பார்வை அங்கே டச் ஆகலாம், இல்லை கடகராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல சந்திரனோட சனி இருக்கலாம், லக்னத்துல சனி இருக்கலாம், ஏதோ அங்கே டச் ஆகுதுன்னு அர்த்தம்.
சனி பகவானுடைய தொடர்பும் கேது பகவானுடைய தொடர்பும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெரிய குடும்பங்கள் இருக்கு, கூட்டு குடும்பமா இருக்காங்க, அவங்க அதில் பிரிவு ஏற்படுது. இப்போ நம்ம இந்த ஜெயின் குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய ஜெயின் ஃபேமிலிலாம் நம்ம பார்க்குறோம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா, ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க, ஜுவல்லரி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் மேக்சிமம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அதே போல் அரசியல் குடும்பங்கள், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள். இப்போ சினிமா துறையில் நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அது என்னவோ அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது கடகராசிக்கு அவ்வளோவா ஒத்து வரல. இதுதான் உண்மை. அப்போ சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், அரசியல் துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம். குடும்பங்களில் பிரிவுகள் ஏற்படுவது, பசங்க பிரிஞ்சு போகிறது, பையன் அல்லது பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சு போகிறது, இல்லை அவங்க லைஃப்பில் ஏதேனும் பிரிவுகள் ஏற்படுவது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது. அப்போ ஒரு மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன்ஸ் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கவலை வேண்டாம் கடகராசி என்பது. நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், நல்ல பிளான் இருக்கும். இந்த மாதம் நல்லது நடக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். மெயினாக கடகராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வேலைகளிலே உங்களுக்கு வேலை பிடிக்காமல் இருக்கலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு குழந்தை, ஒரு 21 வயசு இருக்கும். பாண்டிங்கில் ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. 2 வருஷம் பாண்டிங். ஸோ வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் ஆகுது. வேலை சுத்தமாக பிடிக்கல. கேப் ஃபெசிலிட்டி இல்லை, போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட்டாகுது, ரொம்ப பயமாக இருக்குது, லாங்காக போகணும், வேலையே கிடைக்கலன்னு பாண்டிங்கில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வேலையை விட்டு நின்னா இவங்க ஒரு 3 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, வாக்குறுதிகளை கொடுத்து போய் மாட்டிக்கிறது, சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க அந்த கடகராசி என்பவர்கள். அந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள், நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கல்களாக இருக்கலாம், அல்லது வெளியில் உங்கள் பசங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வெளியில் போய் கஷ்டத்தில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கலாம். கடன் சுமைகளாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் கஷ்டத்தில் இருப்பீர்களேயானால், பிரச்சனைகளில் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் எனதருமை கடகராசி என்பவர்களே. இந்த கிரக அமைப்புகள் சரி கொடுக்கும். அப்போ இதெல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா சாமி? இதெல்லாம் ஏதாவது மாற்ற முடியுமா? ஏதாவது வழிபாடுகளோ, ஏதாவது பூஜையோ, ஹோமமோ, வழிபாடுகளோ ஏதேனும் செய்தால் இது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்குத்தானே பரிகாரங்கள், தெய்வங்கள், வழிபாடு. தெய்வம் இருக்கிறதை காப்பாற்றுறதுக்கு தானே. நிச்சயமா நல்ல வழி பிறக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்கள். அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளோ சரிபட்டு வராது. நாம பார்க்குறோம் நிறைய குடும்பங்கள்ல அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் மதிக்காம இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அலட்சியமா இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் இருக்கும். ஓ எங்க வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனால் அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்கள்ல ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பழக்கத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு 10 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணான்னு வராதான்ட்டாங்க. அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம், காதல் ஏமாற்றங்கள். இல்லை எனக்கு இவர் தான் வேணும்,
வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதலில், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள் ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம், இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.